You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் நித்திய ஜீவன் என்ற இன்னொரு எபிசோடில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் நித்தியத்துக்கு கடந்து போகக்கூடியவர்களாய் தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்மை உருவாக்கியிருக்கிறார். இந்த உலக வாழ்க்கை நமக்கு நிரந்தரமானது அல்ல. இந்த உலக வாழ்க்கை முடிந்து போகக்கூடிய ஒன்று. ஆகையால் இந்த உலக வாழ்க்கையை குறித்து அதிகமாய் மேன்மை பாராட்டாமல் வாழ்கிற போது நம்மை தாழ்மையாய் தேவ சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாய் வாழும்போது நிச்சயமாய் நம்முடைய முடிவிலே நம் நித்தியத்துக்குள் பிரவேசிக்கக்கூடியவர்களாய் தேவன் நம்மை நடத்துவதை நாம் உணர்ந்து அறிந்து கொள்ள முடியும். ஆகையால் நித்திய வாழ்க்கை ரொம்ப முக்கியம் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த நித்திய ஜீவன் என்ற நிகழ்ச்சி தொடர்ந்து உங்களுக்கு போதிக்கப்பட்டு வருகிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த முக்கியமான காரணமே நமக்கு நித்திய ஜீவனை அருளும்படி என்பதாய் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ரொம்ப துல்லியமாய் நமக்கு சொல்லப்பட்ட ஒரு சத்தியம். ஆகையால் நித்தியத்துக்குள் பிரவேசிக்கிற நாம் இந்த உலகத்தில் வாழும்போது தேவனுக்கு எப்படிலாம் வாழ வேண்டும், எப்படிலாம் வாழ்ந்தால் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள் என்பதெல்லாம் வேதத்தில் நமக்கு ரொம்ப துல்லியமாய் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. மேகத்துக்கு போல இவ்வளோ திரளான சாட்சிகள் நமக்கு முன்பதாய் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை தான் நமக்கு எபிரேயருக்கு எழுதின நிருபங்களிலே நாம் அவைகளை வாசிக்கிறோம். அப்போ இத்தனை சாட்சிகள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறதுக்கு காரணம் என்ன? நன்மையாய் தேவனை பின்பற்றினவர்கள் போல நாமும் பின்பற்ற வேண்டும். தீமையாய் தேவனை விட்டு விலகி அழிவுக்குள்ள கடந்து போனவர்களை நாம் பின்பற்றக்கூடாது. ஆகையால் தான் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவை தெளிவாய் பின்பற்றுவோமானால் நிச்சயமாய் தம்முடைய கிருபைகளை இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் விளங்க பண்ணி முடிவிலேயோ நித்திய ஜீவனை அவர் நமக்கு தருவதற்கு உண்மை உள்ள தேவன். போன எபிசோடில் நாம் சாமுவேலை குறித்தும் இந்த சவுலை குறித்தும் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதாவது இதில் இவ்வளோ பேச வேணும் அப்படின்னு யோசிக்கல. ஆனால் தோண்ட நிறைய சத்தியங்கள் நமக்கு வெளிப்படுகிறதுனால, பேச நிறைய காரியங்கள் எங்களுக்கு வெளிப்படுகிறதுனால அவைகள் எல்லாவற்றையும் உங்களோடு கூட நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். குறிப்பாய் நம் மத்தியில் பிஷப் ரெவரண்ட் பென் ஏசாயா அவர்கள் கடந்த நாட்களிலிருந்து ஒவ்வொரு எபிசோடாய் நிறைய காரியங்களை நமக்கு அறிவித்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் இந்த நிகழ்ச்சியிலும் அவர் நம்மோடு கூட இருப்பது ரொம்ப சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். ஸோ தொடர்ச்சியாக அந்த நிகழ்ச்சியில் நாம் உட்கார்ந்து இந்த காரியங்களை பேசுவதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறபடியால் நான் கர்த்தரை துதிக்கிறேன் பாஸ்டர். ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறது. நிறைய காரியத்தை அறிந்து கொண்டு தேவனை நெருங்கி வாழ்வதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். அதே போல் அவங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். போன எபிசோடில் இந்த சவுலை ஏன் தள்ளினார், சாமுவேலுக்கும் சவுலுக்கும் என்ன வாக்குவாதங்கள் ஏற்பட்டது, முடிவு பரிந்தும் அவன் மரணம் பரிந்தும், அதாவது சாமுவேல் உயிரோடு கூடியிருக்கிற நாட்களிலே அவர் கடந்து சென்று இந்த சவுலை பார்க்கவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து பார்த்து அதுக்கு பிறகு ஆண்டவர் அவருக்கு சவுலுக்கு சொல்கிறார். ஏன்னா அவர் கலங்கிட்டே உட்கார்ந்துருக்கிறார். அதனால் சவுலை பார்த்து சொல்கிறார், எவ்வளோ நாள் நீ துக்கித்திருப்பாய் சவுலுக்காக, நீ எழும்பி உன் குப்பியை எண்ணெயால் நிரப்பி நான் காண்பிக்கிற அந்த கொம்பை எண்ணெயால் நிரப்பி நீ ஈசாவின் வீட்டுக்கு கடந்து போய் அந்த இடத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை செய் என்று ஆண்டவர் அந்த இடத்துல அவர்களுக்கு சொல்லுகிறதை வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இன்னொரு ராஜாவை கொஞ்ச நாட்களுக்குள்ளே எழுப்புகிறார். கொஞ்ச நாளுக்குள்ளே ஆகலை. ஏன்னா இந்த சவுல் புறக்கணிக்கப்பட்ட ஒரு கோத்திரம், பெஞ்சமின் கோத்திரம். அந்த புறக்கணிக்கப்பட்ட கோத்திரத்தில் இவன் புறக்கணிக்கப்பட்டவன். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் அவனை இரக்கம் பாராட்டி தெரிந்து கொள்ளுகிறார். ஆனால் அவன் தேவனுக்கு பிரியமாய் இல்லை. அப்போ இந்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய காரியங்கள் பாஸ்டரோடு பேசும்போது அவங்க கவனத்தை கொண்டு வரும்போது அவைகளெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏன் விரும்புகிறேன்னா, இது மாத்திரமல்ல, அவர்கள் என்னெல்லாம் செய்தார்கள், தேவன் புறக்கணிக்க அவனுக்குள்ள என்ன காரணங்கள் இருந்தது. அவன் ஒன்று கீழ்ப்படியாத போயிருக்கலாம், தேவன் சொன்னதை செய்யாமல் அவன் இஷ்டப்படி செய்திருக்கலாம். ஆனால் மீதியான நிறைய காரியங்கள் அவர் செய்திருக்கிறத வசனத்தை வாசிக்க நிறைய காரியங்கள் தெரியப்படுகிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள் இருக்குமானால், அது நானாக இருக்கட்டும், அது நீங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இப்படி வேதத்தில் தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை நாம் செய்து கொண்டே இருப்போமானால் அவன் அன்னைக்கு புறக்கணிக்க போட்டது போல கடைசியில் நாமளும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளாமல் நாமும் புறக்கணிக்கப்படுவோம். அப்போ அந்த புறக்கணிக்கப்படக்கூடாது என்றதுக்கு தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாய் ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார்.
தேவனுக்கு முன்னே நிற்கக்கூடிய பாத்திரங்களாய் இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு நாம் பழக வேண்டும். நேரடியாக நம் நிகழ்ச்சிக்கு போகிறோம். பாஸ்டர் சில காரியங்கள் எல்லாம் கேட்கும் போது அவர் நமக்கு ஏராளமான பதில்களை கொடுக்க போகிறார். ஃபஸ்ட்டு இப்போ போன எபிசோடில் நம்ம பார்க்கும்போது இந்த சவுல் செய்த காரியங்கள் எல்லாம் சாமுவேல் சுட்டி காண்பிக்கிறார். சுட்டி காண்பிக்கும் போது அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, ஆகாயை இவர் உயிரோடு கூட வச்சிருக்கிறாரு. ஆனால் சாமுவேல்கிட்ட போய் சொல்கிறாரு. அந்த வசனங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அதுக்கு பிறகு சாமுவேல் ரொம்ப கஷ்டப்பட்டு மனம் இல்லாமல் திரும்ப போயிடலான்னு போகும்போது அவருடைய அந்த சால்வை பிடித்து கொள்ளுகிறார். பிடித்து கொள்ளும் போது அது கிழிந்து போகிறது. உடனே சாமுவேல் சொல்கிறார், இப்படி தான் ஒரு ராஜ்யம் கிழிந்து போகும் அப்படின்றது அப்பவே சொல்லப்பட்டு ஆண்டவர் இன்னொருத்தரை தேர்ந்தெடுத்துட்டாருன்றதும் அவருக்கு அறிவிக்கப்படுகிறது. அதுக்கு பிறகு நிறைய காரியங்களை நம்ம பார்க்கும்போது அதெல்லாம் ஆயிட்ட பிறகு தான், இதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் போய் ஆகாயை டைரெக்டாக சொல்கிறாரு, கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க. அப்போ ஏற்கனவே அவன் சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்லுது. இன்னும் கூடுதலாக இந்த சவுல் தேவனுக்கு விரோதமாக என்னெல்லாம் செய்தார் அப்படின்னு சொன்னால், அப்படிப்பட்ட காரியங்கள் எனக்குள்ளே இருந்தாலும் சரி, இல்லை பார்க்குற அவர்களுக்குள்ளே இருந்தாலும் சரி, நம்ம மனம் திரும்பி முன்னேறி கடந்து போவதுக்கு உதவியாக இருக்கும். ஃபஸ்ட் ஆமீன். அதாவது இந்த ஆகாக் என்று சொல்லுகிறதான ஒரு ராஜா, அவர் அமலேக்கின் ராஜாவாக இருக்கிறார். ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டால், அப்போ 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 3வது வசனத்தை பார்க்கும்போது, நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷனையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்று சொன்னார். அதாவது முழு லிஸ்ட் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமா, அதுல அமிலேக் என்று தெளிவா இருக்கு. அதாவது எல்லாவற்றையும் என்று சொல்வதுக்கும் லிஸ்ட் பிரகாரமா அங்க என்னெல்லாம் இருக்குதோ அது ரொம்ப தெளிவா அவனுக்கு சொல்ல. ஆனா இந்த இடத்துல நீங்க சொல்லும் போது இரக்கம் வைக்காமல் ஆண்டவர் சொல்றாரு, நீ இரக்கம் அவங்க மேல வைக்க கூடாது. ஆமா, அவன் மேல் இரக்கம் வைக்காமல் அவன் மேல் அவர்கள் அப்படின்ட்டு குறிப்பா அமலேக்கின் ராஜா, அந்த ராஜாவின் மேல். ஏன்னா அவன் தான் அந்த ஜனங்களை நடத்துகிறான், அவன் தான் சீஃப் கமாண்டிங், அவன் தான் கமாண்ட் பண்ற மாதிரி ஜனங்க செய்யறாங்க. அதனால அவர்களை மாத்திரமல்ல அவன் மேல நீ இறக்கம் வைக்க கூடாதுன்றத தெளிவா சொல்ற. அங்க அப்படி சொல்லப்பட்டிருக்கும் போது நடந்த சம்பவம் என்ன என்று 22வது வசனத்தை சற்றே இல்ல அதுக்கு முன்பாகவே சில காரியங்களை நாம் பார்க்க போகின்றோம். என்னன்னு கேட்டா 20வது வசனத்துல பாருங்களேன், சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமிலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமிலேக்கியரை சங்காரம் பண்ணினேன் அப்படின்றார். அப்ப அந்த வசனத்தின்படி பார்த்தா அமிலேக்கு ராஜா, இன்னொன்னு சொல்லணும்னாக்கா இங்க சொல்லப்பட்டிருக்க மாதிரி ஆகாக் எல்லாரையும் சங்காரம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. கொண்டு வந்து சங்காரம் பண்ணிட்டேன் அப்படின்றாரு. அப்போ ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுறதுக்காக கொல்லையிலே சாபத்தீடான ஆடுகளிலே பிரதானமானவர்களை பிடித்து கொண்டு வந்தார்கள் அப்படின்னு தான் சொல்றாரு. ஒழிய நான் ஆகாக முற்றிலுமா கொன்று போட்டுட்டேன் அப்படின்ட்டு சொல்லாம அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அவர் அந்த ஆகாகை பாதுகாக்கிறதாக நாம் வசனத்திலே வாசிக்கின்றோம். சவுல் சுயதனமா வாழ ஆரம்பிச்சிட்டார். ஆமா, தேவ சத்தத்தை நிறைவேற்றல. ஆனா இந்த ஆகாகை கொல்ல சொல்லக்கூடியதுக்கு கூட காரணம் அந்த 15:1 ஆண்டவர் சொல்றாரு. ஆமா, அது மட்டும் இல்லாம அதாவது கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல் சொல்றாரு. சொல்லியும் கூட ஆகாக என்ன பண்ணல, சங்காரம் பண்ணாம 15:9வது வசனத்துல பாருங்களேன், சவுலும் ஜனங்களும் ஆகாகையும், அந்த வேர்டு பாருங்க, ஆகாகையும் ஆடுகளில் முதற்தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனமில்லாமல் தப்புவித்து, அதாவது இரக்கம் வைக்க கூடாது என்று தேவன் சொல்லுகிறார். ஆமா, அதாவது இப்ப நம்ம என்ன சொல்றோம், வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவு பெரியது அவருடைய இரக்கம். ஆமா அப்படின்னு சொல்றோம். அப்படிப்பட்டவர் சொல்றாரு, நீ இரக்கம் வைக்காதன்றாரு, இரக்கம் வைக்காதன்றாரு. ஆனா இவன் அவங்கள காப்பாத்திடுறான். 3வது வசனத்துல பாருங்க, இரக்கம் வைக்காமல் எல்லாத்தையும் என்ன பண்ணு, கொன்று போடு. ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது,
அங்க அதாவது நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனம் இல்லாமல் தப்ப வைத்து. பாண்டவர் சொல்லிட்டார் இறக்க வைக்காத. ஆனா இங்க சொல்லப்பட்ட வசனத்தை பார்த்தீங்கன்னா அழித்து போட மனம் இல்லாமல். அப்போ தேவ திட்டம் வேற, இவனுடைய மனம் வேற மாதிரி போகுது. ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர்களை அழித்து, அதுல ஒரு வார்த்தை பாருங்க, ஆகாகையும். ஆகாக யாரு? அமலேக்கின் ராஜா. அவன் மேல இறக்க வைக்காதன்னு சொல்லிட்டாரு. ஆனா தப்ப வைத்து அப்படின்னு ஒரு வார்த்தை அங்க இருக்கு. அதாவது அழித்து போட மனம் இல்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துகளையும் முற்றிலும் அழித்து போட்டான். உதவாத அழிச்சிட்டான். ஆண்டவர் சொன்னது என்ன பண்ணல? செய்யல, அழிக்கல. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டா, மனம் போனபடி தான் விருப்பப்படி தான் செய்யறான். அதாவது தேவ சித்தத்தை அவன் நிறைவேற்றாமல் சுய சித்தத்தின்படி செயல்பட்டு. ஆமா. அப்போ நாம 1 சாமுவேல் 15வது அதிகாரத்துல 23, 26 வசனத்தை பார்க்கும்போது புறக்கணித்து தள்ள காரணம் என்ன? யார தள்ளுன்னு சொல்றாரோ அவனை இந்த சவுல் என்ன பண்ணல? தள்ளாமல். யார அழித்து போடணும்னு சொல்றாரோ அவனை அழித்து போடாமல் அவர்களை அதாவது தப்புவித்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வசனத்துல வாசிக்கின்றோம். அப்போ தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை அவன் செய்ததினால்தான் கர்த்தர் என்ன செய்யறான்னு கேட்டா புறக்கணித்து தள்ளி. அந்த 23ஆம் வசனம் ஒரு வாட்டி வாசித்து காமிக்கலாம். ரெண்டங்கம் பண்ணுதல் பில்லிய சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிராராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்ததினாலே, புறக்கணித்தபடினாலே முக்கியம் பாஸ்டர். அதாவது கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிக்க கூடாது. ஆமா. இப்போ நம்ம ஊழியம் செய்யறோம், அப்ப நமக்கு எஜமானன் ஆண்டவர் தான். ஆண்டவர் தான் ஊழியத்தை கழித்து நடத்தி வருகிறார். அப்போ தேவனுடைய வார்த்தையை நாம் புறக்கணித்து நடப்போமானால் அந்த நாட்களிலே அவர் இரக்கம் உள்ளவர் தான். அவனுக்கு தண்டனை நமக்கு எவ்வளவா இருக்கும் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் பாஸ்டர். ரொம்ப நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னு கேட்டா இந்த இடத்துல பாருங்க, நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். இதே வார்த்தை தான் 26வது வசனத்திலையும் இருக்கு. நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார். அப்போ தள்ளுறதுக்கு ஒரு சாதாரண காரணங்கள் இல்ல, நிறைய காரணங்கள் இருக்கு. அப்போ இந்த வசனத்தின்படி பார்த்தா அமலேக்கின் ராஜாவை நீ அவனை விடாத அப்படின்றாரு. ஆனா இவர் என்ன பண்றாரு? விட்டு வைக்கிறார். ஆனா அங்க சொல்றது என்னன்னு கேட்டா, அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். அப்போ பொய் தானே? ஆமா. அது மட்டுமல்ல, அப்படிக்கு இந்த சாபத்தீடான எல்லாவற்றையும் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டா பிடித்து வைத்திருக்கிறார். அதுவும் இல்லாம நாம ஏற்கனவே சொன்னது போல உம்முடைய தேவனாய் கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்காக கொலையிலே சாபத்தீடாகும் ஆடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அப்படிக்கு இன்னொன்னு பாருங்க, 1 சாமுவேல் 13வது அதிகாரம், 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே இன்னும் ஒரு காரியங்களை நாம் பார்க்கிறோம். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாட்கள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அப்போ பலி செலுத்த வேண்டியது யாரு? ஆசாரியர். ஊழியக்காரர்கள் செய்ய வேண்டிய வேலையை இவன் செய்தான். கொண்டு வாருங்கள் என்றார். நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களில் திட்டத்தில் நீர் வராததையும் பெலிஸ்தியர் மிக்மாகிலே கூடி வருவதையும் நான் கண்டபடினாலே கில்காலில் பெலிஸ்தியர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன். அப்போ இந்த பலி செலுத்துக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது? இன்றைக்கு அநேகர் அப்படிதான் மிஞ்சின நீதிமானா இருக்காங்க. அதுதான் இப்போ நீங்க வாசிக்கும் போதே நான் வாசிக்கிறேங்க. அதுல 13ஆம் வசனத்துல இது இப்படி செஞ்சிட்டதுனால சாமுவேல் சொல்றார், ஆமா, புத்தீனமாய் செய்தீர். அதாவது you have not kept the commandment of your God, Lord your God, which he commanded you
For now the Lord would have established a kingdom over Israel forever. But now your kingdom shall not continue. அதில் தெளிவாக இருக்கு. சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளைகளை கை கொள்ளாமற் போனீர். அதே நேரத்தில் மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். என்னன்னு கேட்டால், உன்னை ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தணுன்றது தான் கர்த்தருடைய திட்டம். ஆனால் நீரோ என்ன பண்ணிட்டு, கர்த்தர் விதித்த கட்டளைகளை கை கொள்ளாமற் போனாய். இப்போது உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. நிலை நிற்காது, அதுதான் சொல்கிறேன், நிலை நிற்காது. அப்போ இட் ஷால் நாட் கண்டினியூ அப்படின்னு இங்கிலீஷ் வேர்டு இருக்குங்க. அப்போது ஆண்டவர் ஒவ்வொன்றையும் கவனிக்கிறார், அவர் சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிறோமா என்பதை. இப்போது நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது என் உள்ளத்தில் என்ன வருது அப்படின்னா, இந்த காரியங்கள் நடந்த பிறகும் சவுல் உயிரோடு கூட தான் இருக்கிறார், ராஜாவாக தான் இருக்கிறார். தாவீது வந்து ஆண்டவர் கொண்டு வர வரைக்கும் இவர் ராஜாவாக மனுஷனுக்கு முன்னே இருக்கிறார். ஆனால் தேவனால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். இவர் மூலியமாக எந்த காரியத்தை ஆண்டவர் செய்கிறதில்ல. அவருக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தொடர்பு இல்லை. சாதாரணமான ஒரு மனுஷன் வாழக்கூடிய வாழ்க்கை. அவன் பலத்தில் அவன் வாழ்ந்து அவனால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு போகிறான் தவிர தேவனோடு இணைந்து அவர் செய்யலைன்றது தெளிவாக தெரியும். ஆனால் அவருடைய முடிவும் பரிதாபத்தில் முடிகிறது தான் நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு பாடத்தையும் கற்றுக்கொள்ளணுங்க. கர்த்தர் நமக்கு என்ன வேலை சொல்லியிருக்காரோ அதை மட்டும்தான் செய்யணும். நமக்கு என்ன கிருபையை கொடுத்துருக்காரோ அதை மட்டும்தான் பயன்படுத்தணும். அதுக்கு மிஞ்சி நாம எதையும் செய்ய துணியக்கூடாது. கண்டிப்பா. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என் பார்வையில் நான் தனிப்பட்ட முறையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என்னை அபிஷேகித்த தேவன் தான் உலகத்தில் பிரபல்யமாக இருக்கதான ஊழியக்காரரையும் என்ன பண்ணியிருக்கார், அபிஷேகித்திருக்கிறார். அவர்களுக்குள் இருக்க ஆவியானவர் தான் எனக்குள்ளே இருக்கிறார். அப்போ என்னை நடத்துகிறவர் தான் அவர்களையும் நடத்துகிறார். ஆனால் ஊழியத்தில் வித்தியாசம் உண்டு. அவர்களை வல்லமையாக பயன்படுத்தி அநேகம் ஆயிரமான ஜனங்களுக்கு ஒரு சாட்சியாக தேவன் பயன்படுத்தலாம். என்ன ஒரு 100-200 பேருக்கு ஒரு சாட்சியாக மகிமையை பயன்படுத்தலாம். அது வந்து நீங்கள் சொல்லும் போது எப்படின்னா, 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து அவங்கவுங்களுக்கு கொடுத்த மாதிரி தான். அவங்கவுங்களுக்கு கொடுத்த மாதிரி ஆண்டவர் வந்து கணக்கு கேட்க போறாரு. ஆமாம். யாரிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவர்களிடத்தில் அதிகமாய் கேட்கப்படும் என்பதும் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் என்னை விட ஒரு மேலான வரங்களை பெற்றவர்கள் சில காரியங்களை செய்யும்போது அவங்கள போல நான் செய்யணும்னு நினைக்கக்கூடாது. அதான் ரொம்ப முக்கியம். கரெக்ட். அது அப்படி செய்ய நினைச்சா விழுந்து போவோம். ஏன்னு கேட்டா, எனக்கு என்ன கிருபை கொடுக்கப்பட்டிருக்குது, தேவன் எனக்கு என்ன பொறுப்பு படைத்திருக்கிறார், அதுல நான் உண்மையா இருக்கிறேன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். அதை விட்டுட்டு இவர்களை போலாகணும், அவர்களை போலாகணும், அவர்களை போல அற்புதங்கள் நடக்கணும், இல்லை இவர்களை போல அதிசயங்கள் நடக்கணும்ட்டு நான் நினைக்கிறேன். தேவன் என்னை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்காரோ அதை மட்டுமே நிறைவேற்ற நான் ஆயத்தமாக. அதுதான் தேவ சித்தத்தை தான் பரிபூர்ணமா நிறைவேற்றணும். ஆனா இங்க பார்த்தா தேவன் மேலான அதிகாரத்தை கொடுத்து ராஜாவாக உயர்த்தி இருக்கும்போது ஆசாரியர் செய்ய வேண்டிய வேலையை இவன் செய்யக்கூடாது. அப்போ இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இங்க எண்ணி துணிந்து அந்த ஒரு வார்த்தையை பாருங்க, துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன். அப்போ பலி செலுத்த வேண்டியது இவருடைய காரியம் அல்ல. ஊழியக்காரர்கள் ஆசாரிகள் செய்ய வேண்டிய வேலையை இவர் செய்ததனால்தான் சாமுவேல் சவுலை பார்த்து புத்தியினமாய் அத இன்னும் வேற ஒரு தமிழ் சொன்னாங்க, முட்டாள்தனமா செய்த. இன்னைக்கு நமக்கு தேவன் எதை கொடுத்திருக்கிறாரோ அதை அவருக்கு பிரயோஜனமாய் அவருடைய சித்தத்தின்படி நாம் பயன்படுத்தினால் நம்மை பார்த்த ஆண்டவர் சொல்லுவாரு, உத்தம உண்மையுள்ள ஊழியக்காரனே, பிதாவின் சந்தோஷத்துக்குள் பிரவேசி, நித்திய ஜீவனுக்குள்ள வா அப்படிங்கிறார். ஆனா அதை மீறி மிஞ்சின நீதிமானாய் இராதே அப்படின்ற வசனத்தின்படி, மிஞ்சின நீதிமானாய் இராதே அப்படின்ற வசனத்தின்படி மிஞ்சின நீதிமானா இருக்கக்கூடாது. அப்போ மிஞ்சின நீதிமான் என்பது ஆண்டவர் கொடுக்காத வேலையெல்லாம் செய்வது. ஆமா. ஆண்டவர் நமக்கு சொல்லாததெல்லாம் செய்வது. ஆமா. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யணும். அதாவது ஊழியம் தேவனுக்குரியது, நமக்குரியது அல்ல. நம்ம ராஜ்யத்தை ஸ்தாபிப்பது இல்லை, அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதுக்காக நம்ம இந்த உலகத்துல உருவாக்கப்படுறோம். உலகத்துல அதுக்கு என்ன தேவையோ அவர் நம்மை ஸ்தாபிக்கிறார், அதுக்குரிய எல்லாவற்றையும் நம்மளை சுத்தி வைக்கிறார். ஆனா நம்ம முழுக்க 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 அவர் என்ன சொல்றாரோ அதான் செய்யணும். ஆமா. அதுல இன்னொரு வார்த்தையும் பாருங்க, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு விதித்த கட்டளைகளை கை கொள்ளாமற் போனாய். அப்போ கற்பனைகளை கைக்கொள்.
இப்போ இதை வச்சுக்கிட்டு நாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு வாலிபன் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் எந்த நன்மைகளை செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றது என்னன்னு கேட்டா, கற்பனைகளை கைக்கொள். அப்போ கற்பனைகளை கை கொண்டாதான் எங்க போக முடியும்? நித்திய ஜீவனுக்குள்ளே போகணும். ஆனா இப்போ நீங்க பார்க்கும்போது மத்திய 19வது அதிகாரத்துல 16வது வசனம், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மைகளை செய்ய வேண்டும் அப்படின்னு அங்க கேட்கும்போது ஆண்டவர் வந்து சில பதில்களை சொல்லுகிறார். அப்போ இயேசு கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, தகப்பனுக்கும் தாயும் கீழ்ப்படிவாயாக அப்படின்னு இங்க தெளிவா இருக்கு. ஆனா மார்க்கு சுவிசேஷத்தில் மற்ற சுவிசேஷத்தில் பார்க்கும்போது கற்பனைகளை கைக்கொள் அப்படின்னு இருக்கு. ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டான்னு கேட்டால், கர்த்தர் கொடுத்ததான கட்டளைகளை அவர் கை கொள்ளவில்லை. அப்படி கை கொள்ளாமல் போனதுனால இங்கேயும் பாருங்க, அங்கே சொல்லும்போது மிகுந்த ஆசை உள்ளவனாக இருந்ததுனால அந்த நித்திய ஜீவனை குறித்த ஒரு அக்கறை இல்லாமல் போயிட்டான். இங்கேயும் கற்பனைகளுக்கு இவர் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் இவருக்கு நித்திய ஜீவனிலே பங்கு இல்லை என்பது ரொம்ப தெளிவாக, அதாவது இவர் உலகத்தில் இருக்கும் போதே தேவனால புறக்கணிக்கப்பட்டு வருவர். அதை குறித்து அவர் வாழ்ந்த அடுத்த 40 ஆண்டுகளோ அவர் வந்து அக்கறை காமிக்கவே இல்லை. காட்டில் அதே நேரத்தில் அநேக அநியாயங்கள் இருக்கு, இனி வருகிற நாட்களை பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் இங்க நிலை நிற்காது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. எங்க நிலை நிற்காது? ராஜ்யம் நிலை நிற்காது. இப்போ தேவனுடைய கற்பனைக்கு அவர் விதித்த கட்டளைகளை கை கொள்ளாமல் யார் போறாங்களோ அவங்களது எதுவுமே நிலை நிற்காது. குடும்பமா இருக்கட்டும், அவங்க கையிட்டு செய்கிற வேலையா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நிலை நிற்காததான் அங்க சொல்லப்பட்ட முடிய ராஜ்யபாரம் நிலை நிற்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நாம கூட கற்பனைகளை கை கொள்ளாமல் மீறி நடப்போம் என்று சொன்னா நாம எதை செய்தாலும் அது நிலை நிற்காது. அப்போ இங்க பார்த்தீங்கன்னா துணிகரம் அவனுக்குள்ளே இருந்ததாக பார்க்கிறோம். அதாவது இப்ப சொன்னதுல துணிகரம் இருந்தது, தேவனுக்கு விரோதமான துணிகரம். தேவன் சொன்ன கட்டளைகளை அவன் கை கொள்ளவில்லை. ஆண்டவர் இரக்கம் காமிக்க கூடாது என்று சொன்னவன் மேல அவன் இரக்கம் காண்பித்து அவனை கொண்டு வந்தான். அடுத்தது ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையை துணிகரமாய் அவன் செய்ய ஆரம்பிக்கிறான். அப்போ இதெல்லாம் சவுலுக்குள்ளே இருந்த பேக்ட்ராஸ், அதாவது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள். ஒரே ஒரு காரியம் கீழ்ப்படியாத போனா அதனால அழிச்சிட்டாருன்னு இல்லை, இத்தனையும் அவனுக்குள்ள இருந்தது. ஆனா இந்த ஆகாயை ஆண்டவர் அழிக்க சொன்னதுக்கு கூட காரணம் என்ன அப்படின்னா, அதே 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அவைகளை குறித்து நம்ம தெளிவா சொல்லப்பட்டிருக்கு பாஸ்டர். ஏன்னா நீங்க பேசும்போது அதை வாசிக்கும் போது அந்த வசனம் கூட உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறேன். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1. பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய நம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே, இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக் அவர்களுக்கு வழிமறித்த ஆண்டவர் அவங்களுக்கு செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். ஆண்டவர் வச்சிருக்கிறார், மனதில் வைத்திருக்க நான் மறக்கலப்பா. அங்க என் பிள்ளைங்களுக்கு செய்த அநியாயத்தை நான் மறக்கல. அப்ப இன்னைக்கு கூட ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் செய்கிற காரியங்களை உடனே தேவன் நியாயம் தீர்க்கலனாலும் அது அவர் மனதில் வைத்திருக்கிறார். ஆமா, அந்த ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழும்போது நமக்கு விரோதமாக இந்த உலகத்தில் உள்ளவர்களோ குடும்பத்தில் உள்ளவர்களோ யார் நம்மளை சுற்றி எழும்பினாலும் கர்த்தர் அவர்களை மனதில் வைத்திருக்க அவர் மறக்க மாட்டார். நமக்கு செய்த துரோகத்தை அவர் என்னைக்குமே மறக்க மாட்டார். அங்கே தெளிவா சொல்றத பாருங்களேன், செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். அப்போ அவர் மறக்கல, மனசுலயே வச்சுட்டு இருக்காராம். அதனால தான் சொல்றாரு, இப்போதும் நீ போய் அமிலேக்கை மடங்கடித்து. ஆண்டவர் சொல்றாரு, இப்போது நீ போய் மடங்கடித்து நீ என்ன செய்ய, எல்லாவற்றையும் கொன்று போட கடவாய் அப்படின்றார். அப்போ அவர் கொடுத்த கட்டளையை இவர் கேட்காதபடிக்கு அங்கே தவறு செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் சொன்னாரு மடங்கடி என்றாரு, மடங்கடிக்கல. அப்போ நீங்க இப்போது சொன்ன பிரகாரமாய்
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டான். அது மட்டும் இல்லாதபடிக்கு இன்னும் கூட அந்த அமிலைக்கை விட்டு வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாதபடிக்கு இன்னும் ஆசாரியனுடையதை செய்கிறார். ஆமாம், அதனால இங்கே வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு கேட்டால், நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தையை நிறைவேற்றாமற் போனான் என்றார். அப்ப எவ்வளவு தேவனை விட்டு நம் தேவனோடு கூட இருக்கிறது போலவே இருக்கலாம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத நடப்போமானால் தேவன் மனஸ்தாபப்படுகிறார். இதுல ரெண்டு விஷயத்தை பார்க்கிறோம். ஒன்று கர்த்தருடைய மனஸ்தாபம், ரெண்டாவது சாமுவேல் மனம் நொந்து போகுது. அந்த ஒரே வசனத்தில் இருக்கு, எனக்கு மனஸ்தாபமாக இருக்குது, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் ஆண்டவர் சொல்றாரு. அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து முழுவதும் கர்த்தரை நோக்கி ரெண்டு பேருடைய நிலை பாருங்க. அப்போ தேவனுடைய ஊழியக்காரனும் மனம் நொந்து அழுகிறார், தேவனும் மனஸ்தாபப்படுகிறார். காரணம் இத்தனை காரணங்கள். இப்போ சொல்லப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனை காரணங்கள் சொல்லப்படுகிறது. அவன் ஆண்டவர் கீழ்ப்படியில் அதனால் புறக்கணிச்சிட்டாருன்னு இல்லை. ஆண்டவர் இந்த அமலேக்கியர்களை அழிக்க சொல்வதுக்கு காரணமும், ஆகா என்ற ராஜாவை விட்டு வைக்கக்கூடாது என்று சொன்னதுக்கு காரணமும், இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் நடத்தி கொண்டு வரும்போது இவர்கள் எதிராய் நின்று தடை செய்தார்கள். தேவன் செய்கிற காரியத்துக்கு தடையாய் நின்ற போது தேவன் கோபம் கொண்டார். உடனே அவங்களுக்கு விரோதமாக ஆண்டவர் செய்யல, அந்த இடத்துல அதை மனதில் வைத்து கொண்டார். அதை தான் இங்கே ரொம்ப தெளிவாக சொல்கிறார், அது என் மனசில் இருந்தது. அதனால தான் அது காலங்கள் நேரம் வந்த போது சாமுவேலை கொண்டு வரும், அதாவது சாமுவேல் மூலியமாக நடத்தும் போதோ மோசே மூலியமாக நடத்தும் போதோ இந்த இடத்துல யோசுவா மூலமாக நடத்தும் போதோ அவங்களுக்கு நியாய தீர்ப்பு வரல. ஆனால் அதுக்கு பிறகு சவுல் ஆண்டவர் ராஜாவை மாற்றின பிறகு ஆண்டவர் மனசில் இருந்த காரியத்தை நிறைவேற்ற இறங்குகிறார். இறங்கும் போது தான் ஒன்றும் விட்டு வைக்கக்கூடாதுன்னு மொத்தத்தையும் சொல்லி அனுப்பினார். ஆனால் இவன் கீழ்ப்படியாமல் போனால் இன்றைக்கும் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ பேசிக்கொண்டிருக்கிற நான் எனக்கே பேசுகிறேன், உங்களுக்கும் பேசுகிறேன். ஏன்னா நானும் ஊழியக்காரன் தான். தேவன் சொல்லுகிறதை செய்கிறோமா என்பதை நாமே ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவர் சொல்லுகிறதை செய்யவில்லையானால் இந்த சவுலுக்கு என்ன தீர்ப்பு உண்டானதோ அதே தீர்ப்பு நமக்கு உண்டாகும். அந்த தீர்ப்பு நித்திய ஜீவனிலிருந்து நம்மை புறக்கணித்து விடும். நித்திய ஜீவனுக்குள்ள புறக்கணிக்கப்பட்டால் ஆக்கினி தீர்ப்பு. அங்கேருந்து அதுக்கு சாவே கிடையாது. நீ ஆக்கினி, அதாவது உன் லைஃப் டைம், அதாவது எல்லா நேரமும் அந்த அக்கினியும் கந்தகமும் அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த அந்த இடத்தில்தான் இருக்க வேண்டும் என்பதை வேதம் ரொம்ப துல்லியமாய் சொல்லுகிறது. இத்த காமிச்சு பயம் பொருத்தி இத்த செய்யணும் ஆண்டவர் சொல்லலை. அன்பினாலே தேவனுக்கு கீழ்ப்படியணும். அவர் நம்மளை எவ்வளவா நேசிக்கிறார். நாம் ஒருவரை அதிகமாக நேசிக்கும் போது அவங்களுக்கு எப்படி பிரியமாக நடந்து கொள்ளணும்னு விரும்புகிறோமோ அதே போல தான் தேவன் நம்மகிட்டேருந்து விரும்புகிறார். அதை நீங்கள் தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த எபிசோடில் ரொம்ப அழகான காரியங்கள் எல்லாம் அன்பு போதகர் நமக்கு போதித்து கொடுத்திருக்கிறார். அதாவது ஒரே ஒரு தப்பு இல்லை, அவன் தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்டே வந்திருந்தான். எல்லாமே சுட்டி காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசனங்களுக்குள்ளவே அவைகளெல்லாம் மறைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவைகளெல்லாம் இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாய் வெளிரங்கமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுவாபங்கள் நமக்குள் இருக்குமானால் மனம் திரும்புறதை விட்டு வர வழி கிடையாது. ஆனால் இந்த சவுல் மனம் திரும்பினது போல் நம்ம திரும்பக்கூடாது. இந்த சவுல் தன் பதவி போயிடும், அதிகாரம் போயிடும், தேவனுடைய, அதாவது ஜனங்கள் நமக்கு விரோதமாக எழும்பிடுவாங்க அப்படின்ற காரணத்துக்காக மனம் திரும்புகிறார். மன்னிக்கப்படலை. ஆண்டவர் புறக்கணித்தது தான். ஆனால் அடுத்த மனுஷனாக தாவீது மனம் திரும்புகிறார். அந்த மனம் திரும்பிதலை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அதுக்கு காரணம் நீர் என்னோட கூட இருக்கணும். ஏன்னா அவர் சங்கீதத்திலும் எழுதுகிறார், உம்முடைய ஆவியை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளாதீரும், நீங்கள் என்னோடு கூட இருங்க அப்படின்றது தாவீது எழுதுகிறார். அப்போ அவருடைய நோக்கம் என்ன? ஆண்டவர் எது போனாலும் போட்டோம், என் ராஜபாரம் போனாலும் போட்டோம், ஆனால் நீங்கள் மாத்திரம் என் கூட இருக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு அவருக்குள் இருந்தது. அதை தான் அவர் சங்கீதமாக எழுதி வைத்திருக்கிறார். அப்படியானால் தேவனோடு கூட தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு மனம் திரும்பணுமானால் நிச்சயமாய் ஆண்டவர் அதை அங்கீகரிப்பார். மனம் திரும்பாமல் போனால் இதெல்லாம் என்கிட்ட இருந்து பிடிங்கிறவாங்க, இதெல்லாம் இருக்காது, இதெல்லாம் என்கிட்ட இருந்து போயிடும்ன்ற அதுக்காக, இருக்கிற பொருட்களை பாதுகாப்பதுக்காக, இருக்கிற பதவியை பாதுகாப்பதுக்காக, இருக்கிற அதிகாரத்தை பாதுகாப்பதுக்காக மனம் திரும்பினீங்கன்னா இந்த சவுலுக்கு என்ன பொறுக்கணிப்பு உண்டானதோ அதே தான் நமக்கும் உங்களுக்கும் உண்டாகும் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும்.
இந்த எபிசோட்லேயும் இன்னும் நிறைய இதை தொடர்ச்சியாக நிறைய காரியங்கள் இதை குறித்து பேசப்பட வேண்டியது இருக்கிறது. அதனால் அடுத்த எபிசோடில் நம்ம அவைகளை பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் நம்ம மத்தியில் பிஷப் ரெவரண்ட் பெனியஸ் அவர்கள் வந்து உட்கார்ந்து தன் நேரத்தை செலவு பண்ணி நம்மோடு கூட இந்த வார்த்தைகள் எல்லாம் போதிக்கிறதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாஸ்டர். நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்குது. மீதியான காரியங்களில் நிச்சயமாக அவங்களோடு கூட அடுத்த எபிசோடில் நாம் பகிர்ந்து கொள்வோம். ஸோ இதோடு கூட இந்த எபிசோட் முடிவடைகிறது. அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிற வரை நாங்கள் உங்ககிட்ட இருந்து விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.